கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்துக்கு மகிமையில செலுத்துகிறேன். இந்த நாளில கூட தேவன் நம்மோடு கூட பேச முடிக்கப்பமா. பரிசுத்த தேவனே, எங்களோடு கூட பேசுங்கப்பா. கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாய் ஆஸ்வதிக்கப்படுவான்னு எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு பயப்படுற பிள்ளைகள் பெரியோரும் சிறியோரும் கேட்கிறவர்களும் ஆண்டவர் வாசிகளையும் ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தின் பிதாவே. எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 106 அதுல பாத்தீங்கன்னா 13ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள், அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் வனாந்தரத்திலே இச்சையுள்ளவர்களாகி அவாந்தர வழியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். நம்மனா மறந்தார்கள். ஆண்டவர் செங்கல் 2ஆ பிளக்கிறார், கேட்ட இறைச்சியை கொடுத்தார், அற்புதங்கள் கொடுத்தார். ஆனா என்ன பண்ணாங்க இந்த ஜனங்கள்? என்ன இஸ்ரவேல் ஜனங்கள் நேச்சுரலா அப்படியே அப்படியே கடல் 2ஆ பிளக்குது. அம்மத்திரம் என்ன பண்ணுது? ஆண்டவர் செய்த அற்புதம் சும்மா சாதாரணம் கிடையாது. ஒரு கடல் 2ஆ பிளக்குன்னா எவ்வளவு ஒரு பராக்கிரம், ஒரு பயங்கரமான மராக்கள் பாருங்க. சோத்திரம். வனாந்திரத்தை தண்ணியே கிடையாது. ஒரு 7 லட்சம் 10 லட்சம் லட்ச ஜனங்கள் இருக்காங்க. லட்ச ஜனங்களுக்கு என்ன பண்றது? தண்ணி எங்கே போறது? வனாந்திரம் எங்கே தண்ணி கிடைக்கும்? கண்மலையை தேவன் பிளந்தார். அந்த கண்மலை பிளந்து இன்னைக்கு அந்த இடம் இருக்கு. ஆண்டவருக்கு அத்தனை லட்சத்துக்கு தண்ணி கொடுத்தாரு. மிருகம், ஆடு எல்லாமே தண்ணி குடிச்சு. ஆனா மறந்தார்கள். மறக்க வைக்கிற சத்துரு தேவன் செய்த நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் நீங்க எடுத்து ஒரு பேப்பர் எடுத்து நீங்க நம்ம வாழ்க்கையில இந்த பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் எனக்கு ஆண்டு எவ்வளவு நன்மை செய்யல ஒரு பேப்பர் எழுதி பாருங்க. பேப்பருக்கு உள்ளாது. இந்த நாள் நன்மை செஞ்சிருப்பார், இந்த நொடி நன்மை செஞ்சுக்கிறாரு. நீ நல்லா நம்ம சுவாசிக்கிறோமா, நல்லா நம்ம சாப்பிட்றோமா, எல்லாம் தேவனுடைய கிருபை. ஒரு நாள் ஆண்டவர் கிருபையா நடத்தி வருகிறார். இந்த ஜனங்கள் மறந்து போனார்கள். ஒருவேளை நீங்க எத்தனை பேர் உங்களை மறந்து போயிருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை மறந்தாங்க. ஆனா இந்த இடத்துல கூட இந்த பார்த்துக்கொள்ளுமே சில பேர் உங்களை மறந்து போய் எத்தனை நன்மை செஞ்சுக்கலாம். உங்க வாழ்க்கையில கவனம் செஞ்சுக்கலாம். ஆனா மறந்து போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அருமையான ஒரு சகோதரி, அவன் சொன்னாங்க, என் பிள்ளைய கூட 3ஆவது பிள்ளைய தான் என் பிள்ளைய வளர்த்தேன். அவனுக்கு தேவை எல்லாத்தையும் நான் செஞ்சேன். கடைசியில் என்ன பண்ணான்? மறந்துட்டான். நன்றியை மறந்து போயிட்டான் அப்படின்னு அவன் சொல்லி ரொம்ப வேணாம் பண்ணான். என்னால் முடியல, மனசு ரொம்ப நான் நொந்துட்டேன், என் மனசு ரொம்ப கவலையா இருக்கு ஃபர்ஸ்ட். இல்லை அதற்காண்டி கவலைப்படாங்க, நான் உங்களை மறக்கலை, என்னால் நீ மறக்கப்படுவதில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்து போயிட்டாங்க. நம்ம தேவன் செய்த நன்மைகளை, அந்த ஆசீர்வாதத்தை ஒரு நாள் ஆண்டவருக்கு ஒரு நாள் நன்றி சொல்லிக் கொண்டே இருக்கணும். ஏன்னா வசனம் சொல்லுது, மேல பாருங்க, சோத்திரம் 12ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, 106:12. அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். வசனம் சொல்லுது 22, 106:22 சொல்லுது, 21, 22 சொல்லுது பாருங்க. எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்த சமுத்திர தண்டையிலே பயங்கரமானவைகளையும் செய்தவராகிய தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். இரட்சகராக இயேசுவை நீங்க மறந்துடாதீங்க. இரட்சகராக இயேசுவை நீங்க பிடிச்சு கொள்ளுங்க. இதுவரை இயேசுக்காக நீ வாழ்றீங்களா? தொடர்ந்து அவர் விடாம பிடிச்சுக்குங்க. இயேசு எப்படியாவது தேடியாவது கண்டுபிடிங்க. உங்களை தென்படுவார். என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொல்ல, அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான்னு சொல்ற. இரட்சகரை இன்றைக்கு எத்தனை பேர் மறந்துருக்கிறாங்க? எத்தனை பேர் பைபிள் படிக்காம, எத்தனை பேர் வேதம் வாசிக்காம வேலையின் பிஸின்னு போயிட்டு இருக்கிறோம். சிறுவேலே உன்னை எப்படி மறப்பேன், எப்ராஹிமே உன்னை எப்படி நான் கைவிடுவேன்னு சொல்ற ஆண்டு எங்களாய்க்கிற ஆண்டவர், நம்மோடு பேசுகிற ஆண்டவர், இன்னைக்கு மறக்க வைக்கிற சத்துரு. சில பேர் நம்ம பிள்ளைகளே பார்த்தீங்கன்னா, நம்ம வளர்க்குற பிள்ளைகளே என்ன பண்ணுவான்? தாய் தகப்பனுடைய செய்த நன்மை என்ன பண்ணுவான்? மறக்கும். கருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்ற அந்த காலை நேரத்தில், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நம்ம அவர் செய்த கிரியைகளுக்காக நன்றி சொல்லிக்கொண்டு, ஆண்டவரே நீ இதெல்லாம் செஞ்சீங்க, நன்றி இயேசுவே, நான் என்ன பண்ணுவோம்? உனக்கு உறுதியாய்ப்பட்ட. யோபு சொல்றான், என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல உறுதியா இருப்பேன், உண்மையா இருப்பேன், வைராக்கியமா இருப்பேன், அவரை சோத்தரிப்பேன், நான் பாவம் செய்ய மாட்டேன். எவ்வளவு வைராக்கியம் பாருங்க. அருமையான தேவ பிள்ளைகளே,
நன்றியை மறக்க வைக்கிற சத்துருவை நீங்கள் விரட்டுங்க. அந்த கிரிகள், அந்த சிந்தையை உங்க சிந்தையை விட்டு அகற்றுங்க. நம்ம குடும்பத்தில் அப்படிப்பட்ட நன்றியை மறக்க வைக்கிற சத்துருவின் கிரிகள் நிறுவனமாக்கி ஆண்டவர் செய்த அதிசயங்கள் எல்லாம் ஆண்டவர் சோதனம் பண்ணுங்க. நம்ம தாயின் கருவில் 10 மாசம் ஆண்டவர் சுமந்து வெளியே கொண்டு ஆண்டவர் அழகா நம்மளுக்கு நடத்தி கொண்டு வருகிறார். நடத்தின பாதைகளை எண்ணி ஆண்டவருக்கு நீங்க நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க. 10 குஷ்டரோகியை சுத்தப்படுத்தின ஆண்டவர் ஒருத்தன் பார்த்து நன்றி சொன்னா, நீங்க 10ல் 9 பேரா இருக்க ஒருவனா நீங்க இருங்க. உங்களை ஆண்டவர் தேடுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்து போறாதீங்க. நம்ம மறக்கக்கூடாது. தேவன் செய்த நன்மை மறக்கக்கூடாது. வெட்டிப்படாமல் இயேசுவுக்காக நம்ம வாழும் பொழுது அது கொடுத்த ஆசீர்வாதத்தை, நன்மைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, உடைய பிள்ளைகளை நீ ஆசீர்வதிப்பீராக. தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் மேலே உடைய கிருபை இருப்பதற்காக நன்றி. சில ஜனங்கள் மறந்து போடாங்கப்பா. ஆண்டவர், நீங்க செய்த நன்மைகள் நாங்கள் ஒவ்வொரு நாள் எண்ணி உமக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க உதவி செய்யுங்கப்பா. மறக்க வைக்கிற சத்துருவின் கிரிகள் நிர்மூலமாகட்டும். ஆசீர்வதி உடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.